காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகளை அமல்படுத்த மீன்வளத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மீன் வாங்குவதற்காக காசிமேட்டில் குவியும் கூட்டம் கொரோனா பரவலுக்கு வழிவகுக்கும் என்பதால் மீன்பிடி துறைமுகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட உள்ளன. அதன்படி காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 3 நுழைவுகள் மட்டுமே திறந்திருக்க வேண்டும். மற்ற நுழைவுகள் மூடப்பட வேண்டும். உள்ளே நுழையும் இடம் மற்றும் வெளியேறும் இடம் ஆகியவை தடுப்புகள் கொண்டு ஒழுங்குபடுத்தப்படுவதோடு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். மீன்வளத்துறையால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வைத்திருக்கும் மீனவர்கள், மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் ஆகியோர் மட்டுமே மீன்பிடி துறைமுக பகுதியில் அனுமதிக்கப்பட வேண்டும். ஏலம் நடைபெறும் பகுதியில் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை மட்டுமே விற்பனை நடைபெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை அமல்படுத்த மீன்வளத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் விற்பனைக்காக தமிழக அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு மீனவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று மேலும் பரவாமல் தடுப்பதற்காக அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை வரவேற்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். 10 மணி முதல் காலை 5 மணி வரை எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துக்குள்ளே மக்கள் கட்டுப்பாடோட சமூக இடைவெளி முகக்கவசம் அணிஞ்சு கட்டுப்பாடோட மீன் விற்பனை செய்யணும். அதுக்கு காவல்துறையும் எங்கள் கூட இணைஞ்சு அந்த கூட்டம் சேராமல் ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். கொரோனா தொற்று கண்டிப்பாக பரவாமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை செஞ்சுருக்காங்க.